அன்புமிக்க சகோதரர்களே, புதிதாக ஒரு வருடம் பிறந்திருக்கிறது, 2021. இந்த புது வருஷத்திலே நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும்? ஃப்ளைட்ல பார்த்தீங்கன்னா ஒரு மெஷின் இருக்கிறது, அதனுடைய பெயர் ஆட்டிடியூட். இந்த ஆட்டிடியூட் என்கின்ற மெஷின் தான் ஃப்ளைட் எப்படி போகிறது என்பதனை கணித்து சொல்லுவது. அதாவது ஃப்ளைட் எந்த அளவுக்கு பறந்து கொண்டிருக்கிறது, எந்த உயரத்தில் இருக்கிறது, அப்படி எல்லாம் காண்பிக்கக்கூடியது இந்த ஆட்டிடியூட் என்கின்ற மெஷின் தான். இதிலே இப்போ ஃப்ளைட்டை மேலே உயர்த்தணும் அப்படி என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அந்த நோஸ் அப் என்கின்ற அந்த இடத்தை அமர்த்த வேண்டும். அதனை அமர்த்தினால் அது அப்படியே மேலே செல்லும். ஒருவேளை ஃப்ளைட்டை கீழே இறக்கணும் அப்படி என்று சொன்னால் நோஸ் டவுன் என்று சொல்லுகின்ற இடத்தை அமிழ்த்த வேண்டும். அதை அமிழ்த்தினால் அது கீழே வரும். ஆக மொத்தத்திலே ஒரு ஃப்ளைட்டை எப்படி மேலும் கீழுமாக கொண்டு செல்லுவது என்பதனை இந்த ஆட்டிடியூட் என்கின்ற மெஷின் மானிட்டர் பண்ணி கொண்டு இருக்கும். மனிதனுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். ஆட்டிடியூட் எப்படி இருக்கிறதோ அதன்படிதான் அவன் வாழ்வு சிறப்பாகவும் உயர்வாகவும் இருக்கும். அது குறைவாக இருந்தால் அது கீழ்நிலையில் தான் இருக்கும். ஆட்டிடியூட் என்றால் மனநிலை. நம்முடைய மனநிலை எப்படி இருக்கின்றது? உயர்வானதா அல்லது தாழ்வானதா? தாழ்வாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் தாழ்வானதாகவே இருந்து கொள்ளும். தாழ்வான காரியங்கள் நம்முடைய வாழ்வில் இருக்கிற பொழுது நம்மால் உயர்வை பற்றி கனவு காண முடியாது. யோபுவினுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவன் ஆரம்பத்திலே கஷ்டத்தை அனுபவிக்க தொடங்கிய வேளையிலே அவன் எல்லாமே தாழ்வாக நினைத்தான். எல்லாவற்றையும் அவன் முறைப்பாடாக சொல்லிக் கொண்டு இருந்தான். ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் என்ன பண்ணினான் தெரியுமா? அதை அப்படியே மாற்ற ஆரம்பித்தான். அவன் தன்னுடைய எண்ணத்தை மாற்ற ஆரம்பித்தான். அதன் பிறகு அவனுடைய வாழ்க்கை உயர்ந்து வந்தது. வாழ்க்கையிலே நாம் இந்த ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய ஆட்டிடியூட் மெஷினை போன்று நோஸ் அப் என்கின்ற பட்டனை மெதுவாக தட்டிவிட்டால் போதும், பல ஆயிரம் மைல்கள் அந்த ஃப்ளைட் மேல் நோக்கி போவது போல நம்முடைய வாழ்க்கை முன்னோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். யோசித்து பாருங்கள் அன்புமிக்க சகோதரர்களே, நாம கடந்த காலத்துல நிறைய காரியங்களை வேதனையிலே தாங்கி இருப்போம். அநேகர் செய்த துரோகங்களை தாங்கி இருப்போம். அநேகர் நமக்கு செய்த தேவையற்ற காரியங்களை தாங்கி இருப்போம். இப்பொழுது இது புதிய வருடம். இந்த புதிய வருடத்திலே நாம் தான் முடிவு எடுக்க வேண்டும். என்ன தெரியுமா? அந்த பழைய நாட்களிலே வாழ போகின்றோமா அல்லது புதிய நாட்களிலே நம்முடைய பார்வையை முன்னோக்கி செல்ல போகின்றோமா? யோசிச்சு பாருங்க. சரி, இந்த பழைய காரியங்கள், பழைய பகை உணர்வுகள், பகைய பொறாமைகள், பழைய தீமைகள், இவற்றை எல்லாம் நாம தூக்கி திரிவது எதற்கு சமம் தெரியுமா? ஒரு 30 வருஷ பகைய அல்லது ஒரு 20 வருஷ கோபத்தை இவையெல்லாம் நாம தூக்கி சுமப்பது எப்படி தெரியுமா? ஒரே ஆடையை 30 வருஷமாக போட்டுக்கொண்டே இருப்பது. அப்படி போட்டுக்கொண்டு இருப்பவரின் அருகிலே போக முடியுமா? அந்த ஆடை எவ்வளவு வாடை அடிக்கும், அதை யாராலும் சகிக்க முடியாது. அப்படித்தான். ஆகவே இப்படியான தீமையான எண்ணங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போமாக இருந்தால் நம்மால் ஆசிருக்குள்ளாக கடந்து செல்ல முடியாது. சிலரை பாருங்கள், வெளி தோற்றத்திற்கு அழகாக இருப்பார்கள், அழகாக மேக்கப் எல்லாம் போட்டு பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருப்பார்கள். ஆனால் உள்ளத்திலே அவர்கள் அழகானவர்களாக இருக்க மாட்டார்கள். வெளி தோற்றம் அழகாக இருந்து என்ன பிரயோஜனம்? உள்ளத்திலே சந்தோஷம் இல்லாது போனால், உள்ளத்திலே வக்ர எண்ணம் இருந்தால் அதனால் என்ன பிரயோஜனம்? ஆகவே இந்த புத்தாண்டிலே ஒரு முடிவு எடுப்போம். நாம் இனிமேல் நம்முடைய இறந்த காலத்தில் வாழப்போவது கிடையாது. நாம் வாழப்போவது எதிர்காலத்திலே. ஏன் தெரியுமா? எதிர்காலத்திலே நாம் வாழுவதற்கு நம்மை நாமே இன்று
தயாரிக்க வேண்டும். எதிர்கால ஆசிரை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய பழைய ஆடைகளை களைந்து போட வேண்டும். ஏசாயா எழுதிய புத்தகத்திலே 61வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகின்றது, நலிந்து போன உடைகளை களைந்து விட்டு புகழ்ச்சியின் ஆடையை உடுத்திக் கொள்ளுங்கள். ஆகவே புகழ்ச்சி, மகிழ்ச்சி, ஆசிரியனுடைய ஆடையை நாம் அணிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் முதலிலே நலிந்து போன தீமையான குறை நிறைந்த ஆடையை நம்மை விட்டு களைந்து ஆக வேண்டும். அப்படி களைகின்ற பொழுதுதான் ஆசீர் என்கின்ற புகழ் ஆடையை நம்மால் அணிந்து கொள்ள முடியும். ஒரு தடவை ஒரு அம்மா தன் வீட்டுக்கு முன்னாடி இருந்து கொண்டு ஜன்னல் வழியாக பார்க்கிறா. பக்கத்து வீட்டு அம்மா என்ன பண்றா, டெய்லி இந்த உடுப்பெல்லாம் கழுவிட்டு காய போடுவா. அதை பார்த்துட்டு தன்னுடைய கணவன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவா இந்த அம்மா. அந்த அம்மாக்கு சரியா உடுப்பு துவைக்க தெரியல. பாருங்க எவ்வளவு அழுக்காக துவைச்சிட்டு போட்டு இருக்கிறா. இப்படி டெய்லி சொல்லிட்டே இருப்பா இந்த அம்மா. ஒரு நாள் காலையில் எந்திரிச்சு அந்த ஜன்னலூடாக பார்க்கிறா இந்த அம்மா, பக்கத்து வீட்டு அம்மா துவைச்சு போட்ட அந்த ஆடைகள் அவ்வளவு பளீர் என்று வெளிச்சமாக தூய்மையாக இருந்தது. உடனே தன்னுடைய கணவனை கூப்பிட்டு சொன்னா, என்ன நடந்துச்சு என்று தெரியல, அந்த அம்மா இன்னைக்கு அவ்வளவு கிளைனா இந்த ஆடைகள் எல்லாம் துவைச்சிருக்கிறா அப்படி என்று. அப்போ அந்த கணவன் சொன்னாரா மனைவியை பார்த்து, ஹனி, இன்னைக்கு காலையில் உனக்கு முன்னாடி நான் எந்திரிச்சு நம்முடைய ஜன்னல் கண்ணாடி இருக்கு இல்லையா, அதை கழுவி தொடச்சேன் என்று. அன்மிக்க சகோதரர்களே, அங்கு அழுக்கு என்பது ஆடையில் இருக்கவில்லை, இந்த அம்மாவினுடைய வீட்டு ஜன்னல் கண்ணாடியில் இருந்தது. அநேக தடவையிலே இப்படித்தான் நாம் நம்முடைய ஜன்னல் கண்ணாடிகளை துப்புரவு செய்யாமல் பார்க்கின்ற வேளையிலே தெரிகின்ற ஆடைகள் எல்லாம் அழுக்காகத்தான் இருக்கும். வேதம் சொல்லுகிறதே, தீத்து எழுதிய புத்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, தூய்மையானவர்களுக்கு எல்லாம் தூய்மையானதாகவே இருக்கும். நீங்கள் தூய்மையானவர்கள். உங்களது பார்வையும் சரி, உங்களது பேச்சும் சரி, உங்களுடைய ஆட்டிடியூடும் சரி, உங்களது மனநிலை எப்பொழுதும் தூயதாக இருந்தால் வாழ்க்கை முன்னோக்கி செல்லும். வேதத்திலே நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது அவர் யாருக்கு ஒப்பிடுகிறார் தெரியுமா? கழுகுக்கு ஒப்பிடுகின்றார். கழுகு கொஞ்சம் வித்தியாசமான பறவை. ஏனைய பறவைகள் போன்று செத்து போனதை உண்ணாது. மாறாக கழுகு தனக்கு பசித்தால் நேராக வந்து கடலில் இருக்கக்கூடிய அந்த மீனை கவ்விக்கொண்டு உயிரோடு தான் அதை கொண்டு போய் சாப்பிடும். அதே போன்றுதான் நாம் செத்து போன காரியங்களை, பழைய காரியங்களை உண்டு கொண்டு இருந்தால் அவற்றை விட்டு விடுவோம். கழுகை போன்று நாம் உயரமாக பறக்க வேண்டுமென்றால் நம்முடைய ஆட்டிடியூட் எப்பொழுதும் உயிருள்ளதாக இருக்க வேண்டும். எப்படி உயிரானதை உண்ண வேண்டும். வேதத்தில் இருக்கிற அத்தனை வார்த்தைகளும் உயிரானவை. அந்த உயிரான வார்த்தைகளை நம்முடைய வாழ்விலை சேர்த்து கொள்வோம். நீ சாதாரணமானவன் அல்ல, நீ கடவுளின் ஆசீரால் படைக்கப்பட்டவன் என்பதனை நான் எனக்கு நானே சொல்லிக் கொள்ள வேண்டும். நீ வாளாக மாட்டாய், தலையாக உயர்ந்து நிற்பாய் என்கின்ற வேத வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லிக் கொள்ள வேண்டும். நானும் என்னுடைய வீட்டாரும் எப்பொழுதும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம் என்பதனை நாம் அடிக்கடி சொல்லிக் கொள்ள வேண்டும். இப்படி உயிரான காரியங்களை உண்ண வேண்டும். நன்றாக பாருங்கள், கோழி இருக்கிறதே, அது என்ன செய்யும்? செத்து போனதைத்தான் உண்ணும். அநேக தடவையிலே அது அழுக்குகளைத்தான் உண்ணும். அதனால் தான் என்னமோ தெரியவில்லை, அந்த கோழிக்கு இறக்கை இருந்தும் அதனால் கழுகை போன்று பறக்க முடிவது இல்லை. ஆகவே வாழ்விலே எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்றால், நாம் உயரங்களை காண வேண்டும் என்றால், இந்த புத்தாண்டிலே நம்முடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய ஆட்டிடியூட்லே அந்த நோஸ் அப் என்கின்ற பட்டனை அழுத்துவோம். நாம் மேல் நோக்கி சென்று கொண்டே இருப்போம். ஒருபோதும் கீழ் நோக்கி பார்க்கவே மாட்டோம். ஆகவே கீழான காரியங்களை விட்டு விடுவோம். இது நாள் வரை நம்முடைய வாழ்க்கையிலே
வயது போய்க்கொண்டு இருந்ததைத்தான் உணர்ந்திருக்கின்றோம், வளர்ந்ததை உணரவில்லை. ஆகவே வயது போகின்றதே என்று இனிமேல் யாரும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதனை எண்ணிக்கொள்ளுங்கள். இப்படி எண்ண வேண்டுமாக இருந்தால் இரண்டு காரியம்தான். ஒன்று, வாழ்க்கைக்கு நாட்களை சேர்த்தால் அது வயதாகிவிடும். நாட்களுக்கு வாழ்க்கையை சேர்த்தால் அது வளமாகிவிடும். வளமாக வாழ I wish you all the very best and success in your life. Wish you a happy new year and a prosperous new year 2021. Amen.